வணக்கம். எப்போவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான உறவுகளை ஏதோ ஒன்னு சைலண்டா கெடுத்துட்டு இருக்குன்னு டாக்டர் கேரி ஆர் புரூக்ஸோட ஆய்வு அடிப்படையா வச்சு சென்டர்ஃபோல்டு சிண்ட்ரோம் பத்தி தான் நாம் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். இது ஒரு சாதாரண ஆணோட மனக்குரல் மாதிரி இருக்கு இல்லையா? அழகான பொண்ணுங்களை பார்க்கறது நார்மல் தான் அப்படின்னு நினைச்சு வளர்ந்த பல ஆண்களோட குழப்பத்தை இது காட்டுது. இது ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும் வர பிரச்சனை இல்லைங்க. இது நம்ம கலாச்சாரத்திலே ஆழமா வேரூன்றி போன ஒரு பெரிய கேள்வி. நாம பேசிட்டு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு பேர் தான் சென்டர்ஃபோல்ட் சிண்ட்ரோம். இந்த பேர் கேட்கறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம், ஆனா இது இன்னைக்கு இருக்கிற உறவுகள்ல எவ்வளோ ஆழமான தீங்கு விளைவிக்கிற தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இது வெறும் ஒரு கெட்ட பழக்கம் மட்டும் இல்ல, இது ஒரு மைண்ட் செட். சரி, அப்போ இந்த சிண்ட்ரோமை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க அதை நாம 5 முக்கிய கூறுகளா பிரிச்சு பார்க்கலாம். இந்த 5 விஷயங்களும் ஒன்னா சேர்ந்து எப்படி ஒரு பெரிய சிக்கலை உருவாக்குதுன்னு நாம இப்போ ஆராய போறோம். ஆமா, வெறும் 5 விஷயங்கள் தான். ஆனா இது ஒன்னோட ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய சிக்கலான வலையையே உருவாக்குது. இது வெறும் பார்க்கறதுல ஆரம்பிச்சு ஒரு உறவோட ஆழமான நெருக்கத்தையே பாதிக்குது. வாங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். விஷயம் வாயரிசம். சிம்பிளா சொன்னா ஓர கண்ணால பார்க்கறது. ஆனா இது அவ்வளோ சிம்பிள் இல்ல. நம்மள சுத்தி இருக்கிற மீடியாவும் கலாச்சாரமும் இதை எப்படி ஒரு அடக்க முடியாத வெறியா மாத்துதுன்னு பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, சினிமா, விளம்பரம், சோஷியல் மீடியான்னு எங்க பார்த்தாலும் பெண்களோட உடலை ஒரு மாதிரி மிகைப்படுத்தி காட்டுறாங்க இல்லையா? இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறதால நிஜ வாழ்க்கையிலையும் ஒருத்தரோட தோற்றத்துக்கு நாம தேவையே இல்லாம முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். இந்த பார்க்குற பழக்கம் அடுத்த லெவலுக்கு போகும்போது தான் அது பெண்களை ரேட் பண்றதாவும் அவங்கள ஒரு பொருளா பார்க்கறதாவும் மாறுது. இதுதான் 2வது கூறு, ஆப்ஜெக்டிஃபிகேஷன். இதோட விளைவு, பெண்கள் தனித்தனி உடல் பாகங்களா பார்க்கப்படுறாங்க. நான் கால் ரசிகன், இடுப்பு ரசிகன்னு பேசுறத கேட்டிருப்பீங்க. இப்படி ஒரு பொண்ணை முழு மனுஷியா பார்க்காம வெறும் பாகங்களா பார்த்தா நிஜ வாழ்க்கையில ஒரு பார்ட்னரோட எப்படிங்க மனசாரா கனெக்ட் பண்ண முடியும்? 3வது விஷயம் இன்னும் கொஞ்சம் ஆழமானது. இந்த பழக்கத்துக்கும் ஆண்களுக்குள்ள இருக்கிற ஆண்மை பத்தின ஒரு இன்செக்யூரிட்டிக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. ஒரு ஆணோட தன்னம்பிக்கை எப்படி அவனோட பார்ட்னரோட உடம்போட சம்பந்தப்படுது தெரியுமா? ஒரு ஆணோட சுயமதிப்பே அவனோட பார்ட்னரோட செக்ஷுவல் ரெஸ்பான்ஸை பொறுத்து இருக்கிறப்போ அந்த உறவே ஒரு மாதிரி தடம் புரண்டுடுது. நெருக்கமா இருக்கிறது அன்போட வெளிப்பாடா இல்லாம தன்னோட ஆண்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு பரீட்சையா மாறிடுது. அடுத்தது 4வது கூறு. இங்க உறவை ஒரு அன்பான இடமா பார்க்காம மத்த ஆண்களோட போட்டி போடுற ஒரு களமா பார்க்கறாங்க. இதுல பெண்கள் ஒரு பரிசு மாதிரி, ஒரு டிராஃபி மாதிரி பார்க்கப்படுறாங்க. இந்த டிராஃபி மனநிலை எவ்வளவு ஆபத்தானதுன்னு பாருங்க. ஒரு பெண்ணை ஒரு பொருளாகவோ கோப்பையாகவோ பார்க்கும்போது அந்த கோப்பைக்கு சொந்தமா உணர்வுகள், கனவுகள், விருப்பங்கள் இருக்குன்றதையே இந்த மனநிலை மறக்கடிச்சிடுது. இது ஒரு உறவுக்கு எவ்வளவு பலவீனமான ஒரு ஃபவுண்டேஷனை போடுது இல்லையா? இப்போ நாம கடைசி, அதே சமயம் ரொம்பவே சிக்கலான 5வது விஷயத்துக்கு வந்திருக்கோம். இதோட வேர்கள் ரொம்ப ஆழமானது. நம்மளோட குழந்தை பருவத்திலிருந்தே தொடங்குது. இங்கேதான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. ஆண்கள் உண்மையிலே தேடுறது என்னவோ எமோஷனல் கனெக்ஷன் தான். ஆனா சின்ன வயசுலேருந்தே ஆம்பளை புள்ள அழக்கூடாது, உணர்ச்சிகளை காட்டக்கூடாதுன்னு வளர்க்கப்பட்டதால அவங்க அந்த தேவைக்கு பதிலா உடலுறவை தேடுறாங்க. சோ அவங்க கேட்கறது ஒண்ணு, ஆனா அவங்களுக்கு உண்மையில தேவைப்படுறது வேறொன்னு. சரி, இந்த 5 கூறுகளையும் பார்த்துட்டோம். ஆனா இதனால வர்ற உண்மையான பாதிப்புகள் என்ன? இது சம்பந்தப்பட்ட எல்லாரையும் எப்படி சைலண்டா தாக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த விஷயத்தை பத்தின பொதுவான கருத்துக்கும் அதோட கசப்பான உண்மைக்கும் உள்ள வித்தியாசத்தை இது தெளிவா காட்டுது. நம்ம சமூகம் இத சும்மா ஒரு ஃபன்னு சொல்லலாம், ஆனா உண்மையில இது உண்மையான நெருக்கத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சுவரை எழுப்புது. இந்த மொத்த அனாலிசிஸ்ல இதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு மெசேஜ். இந்த சென்டர்ஃபோல்ட் சிண்ட்ரோம் நம்ம கூட பிறந்ததில்ல, இது சமூகத்தால நமக்கு கத்துக் கொடுக்கப்பட்டது. அப்போ என்ன அர்த்தம்? நாம கத்துக்கிட்ட ஒன்ன நம்மால மாத்திக்கவும் முடியும். ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி, இந்த பிரச்சனைய எப்படி அடையாளம் கண்டுக்கிறதுன்னு பார்க்கலாம். எந்த ஒரு மாற்றத்துக்கும் முதல் படி விழிப்புணர்வு தான் இல்லையா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இதுவரைக்கும் நாம பேசின விஷயங்களை உங்க சொந்த அனுபவங்களோட பொருத்தி பாருங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி தோணுதா? நேர்மையா நம்மள நாமே கேள்வி கேட்டுக்கிறது தான் மாற்றத்துக்கான முதல் படி. சரி, சில முக்கியமான அறிகுறிகளை சொல்றேன், செக் பண்ணி பாருங்க. பெண்களோட உடல் அமைப்பை பத்தியே அதிகமா யோசிக்கிறது, உங்க பார்ட்னரோட நெருக்கமா இருக்கும்போது வேற யாரையோ கற்பனை பண்றது, இல்ல உங்க சுயமதிப்பே செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸை மட்டும் நம்பி இருக்கிறது, இது மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு பொருந்துதான் பாருங்க. இது உங்களை கப்பு சொல்றதுக்கு இல்ல, ஒரு சுய பரிசோதனைக்கு தான். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த பிரச்சனையை அடையாளம் கண்டா மட்டும் போதாது, இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழி வேணும். வாங்க, ஒரு ஆரோக்கியமான பாலியல் வாழ்க்கையை நோக்கி போறதுக்கான சில படிகளை பார்க்கலாம். இதோ 4 ஸ்டெப்ல ஒரு வழிமுறை. 1.
சுய மதிப்பீடு. 2 இதனால கிடைக்கப் போற நன்மைகளை பார்க்கிறது. 3 உங்க பழக்கங்களை மாத்துறது. 4 கிளர்ச்சிங்கிற விஷயத்தையே புதுசா புரிஞ்சுக்கிறது. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, இது செக்ஸ தவிர்க்க சொல்றதில்ல, அத இன்னும் அர்த்தமுள்ளதா, ஒரு நிறைவானதா மாத்துறதுக்கு தான். கிளர்ச்சிய ஒரு அவசர தேவையா பார்க்காம, அது உங்க எமோஷனல் லைஃபோட ஒரு பகுதிதான புரிஞ்சுக்கிட்டா, அதுவே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். கடைசியா இந்த ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியோட முடிக்கலாம். நம்ம மீடியா உருவாக்குன ஒரு பொய்யான கற்பனைக்காக உண்மையான ஆழமான ஒரு மனித உறவை இழக்க நம்ம தயாரா இருக்கிறோமா? இந்த கேள்விக்கான பதில் உங்க கையில தான் இருக்கு.